அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குருதெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேர் அறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இரண்டு பகைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாவாதிபதி அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது என்ன செய்ய காத்திருக்கு? இதுல இந்த விதியை கொஞ்சம் உற்று பார்த்தோம்னா, ஒரு நெருக்கடியான நிலையை ஒரு ஜாதகருக்கு எப்படி ஏற்படுத்துதுங்கிறத உணர்த்த முடியும். இரண்டு பகைகரங்களுக்கு நடுவுல ஒரு கிரகம் இருந்தா அந்த ஜாதகர் ஒரு நெருக்கடியை தன் வாழ்நாளில் அதிகம் சந்திப்பார். அதான் விதி. இந்த விதியை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இதை பாவகத்திரி யோகம்னு சொல்லலாம். ஒரு கத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்படி அது சிரமத்தில் இருக்குமோ அது மாதிரி எந்த இரு பகை கிரகங்களுக்கு நடுவில் ஒரு கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தனது ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் இந்த ஜாதருக்கு பரிபூரணமாக கொடுக்க முடியாமல் இந்த ஜாதருக்கு விலகி நிற்கிறது. அந்த விலகி நிற்கிறதுனால அந்த ஜாதகர் அதிக தொந்தரவு அனுபவிக்கிறார். நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கல்வியை குறிக்கக்கூடிய பாவாதிபதி 4 கூடை வரும், 9 கூடை வரும். இரண்டு பகை கிரகங்களுக்கு நடுவுல, அதாவது செவ்வாய் சனிக்கு இடையில, இல்ல சூரியன் சனிக்கு நடுவுல, இல்ல சனிராகுக்கு நடுவுல அப்படி உட்கார்ந்து இருந்துட்டாங்கன்னா அவரால் அந்த கல்வியை படிக்க முடியறதில்ல. அதையும் மீறி அவர் வெறித்தனமா படிச்சாருன்னா அந்த படிச்ச படிப்பு அவருக்கு பயன்படாம எதை படிக்கலையோ அந்த வேலை செஞ்சு ஜீவனம் பண்ணிட்டு இருக்காரு. இரண்டு பகைகர்களுக்கு நடுவுல ஒரு 7ஆம் அதிபதி உட்கார்ந்துருச்சு அப்படின்னா ஏன்டா திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற வழி அது கொடுக்காம போகாது. அவருக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டா நடக்கும். நடந்துபட்டு என்ன அனுபவிச்சாருன்னா கேள்விக்குறி. நான் அதுக்கு பண்ணாமே இருந்திருக்கலாங்கிற ஒரு வழியை அவர் உணராம போக மாட்டார். இரண்டு பகைகரனுக்கு நடுவில் ஒரு 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 குழந்தையை குறிக்கக்கூடிய பாவாதிபதி உட்கார்ந்துட்டாருன்னா அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு அவர் போதும் போதும் ஆயிடும். பெத்தெடுக்கப்பட்டு அது வளர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். வளர்த்த பிறகு அது பண்ற சேட்டையில அந்த ஜாதி இருந்தா என்ன செத்தானு தோன்ற மாதிரி கடுமையான வழியை கொடுத்துரும். இரண்டு பகைகருக்கு நடுவுல ஒரு பாவாதிபதி உட்கார்ந்திருந்து அது திசை புத்தி நடத்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு மரண அவஸ்தை, பெரிய அவமானம், ஒரு இறுக்கம், இல்லை ஒரு இடிபாடுக்குள்ள நடந்தக்கூடிய ஒரு புலி மாதிரி சிங்கம் மாதிரி கிடந்து இந்த ஒரு நபர் அப்படியே ரொம்ப காயப்பட்டு காயிடும். சிங்கம் மாதிரி வாழ்ந்தவர் அப்படியே சுருட்டி ஓரமா உட்கார வச்சிடும். அந்த இரண்டு பகை கிரகம் சொல்லும்போது ஒரு கத்திரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருந்த ஒரு பேப்பர் மாதிரி அந்த வெட்ட அது நசுக்கிக்கிட்டே இருக்கும். அந்த நசுக்கிக்கிட்டே இருக்க அந்த வலிய அந்த ஜாதகர் தன்னுடைய எல்லா சைட்லையும் காட்டுவாரு. உதாரணத்துக்கு ஒரு இரண்டு பகையருக்கு நடுவுல ஒரு 7ஆம் அதிபதி உட்கார்ந்துடுறாரு. அவர் திருமணத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொல்லும்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அற்புதமான வாழ்க்கைன்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தப்பட்டு அந்த குழந்தைக்கு சரியான முடிவெடுக்கல, படிக்க வைக்கிறதுக்கு நல்ல ஸ்கூலை தேர்ந்தெடுக்கலன்னு அந்த அம்மா வீட்டுக்காரை விட்டு வெளியே போயிடுச்சு. அந்த குழந்தைய அந்த வீட்டுக்கார கண்ணில் காட்டவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் 5 வருஷம் அந்த குழந்தைய தேடி ஓடுறாரு. திருப்பி அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட காட்டும்போது படாத பாடுபடுறாரு. ஸோ எந்த பாவாதிபதி இரண்டு பகைகரங்களுக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கோ அந்த பாவத்தின் பலனை அந்த ஜாதகர் அனுபவிக்க விட மிகவும் கஷ்டப்படுறார். இல்ல அனுபவமே கிடைக்காம கஷ்டப்படுறார். இல்ல அந்த பலனே கிடைக்காம போயிடுது. ஆக மொத்தம் அதனால ஒரு நல்லது நடக்காம கடுமையா தவிக்கிறார். இந்த இரண்டு பகைகளுக்கு நடுவில் ஒரு பாவாதிபதி உட்கார்ந்து இருக்கிற ஜாதகம் வந்து காவல் தெய்வத்துக்கு பொங்க வச்சு நல்ல விதமா கும்பிடலாம். சார் எனக்கு காவல் தெய்வமே தெரியல, உங்களுடைய ஏரியாவில் ஏதாவது ஒரு பெரிய காவல் தெய்வம் தான், அதுக்கே பொங்க வச்சு கும்பிடலாம். உதாரணம் திருநெல்வேலிக்காரங்களா இருக்காங்க, நாகர்கோயிலாம் ஒரு சொடலை மாடன் கும்பிடலாம். அதே மதுரை ஏரியா வந்தால் ஒரு மதுரை கருப்பன் சாமி மதுரை வீரனை கும்பிடலாம். அதுவே தருமபுரி இந்த மாதிரி இருந்தால் பொன்னர் சங்கர் கும்பிடுறது, இல்லை வேற்றாயன் கருப்பராயன் மாதிரி தெய்வத்தை கும்பிடலாம். அந்த காவல் தெய்வத்தோட வழிபாடை ஒரு படையில வச்சு கும்பிடும்போது அந்த இரண்டு பகைகரங்கள் நடக்கூடிய அந்த பாவாதிபதி தரக்கூடிய அழுத்தம் அந்த ஜாதகரை அதிகமா பாதிக்காம இருக்குங்கிறது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. ரொம்ப வலியோட வருவார்.
அந்த வலிக்கு காரண கிரகம் என்னன்னு பார்த்து அந்த பவால் 2 பேர்களும் அதை மட்டும் சொன்னா அவர் அது அடுத்த ஒரு 3-4 மாசங்கள் சொல்லும்போது நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த கிரகத்திற்கான அந்த காரத்தை தெய்வத்தை போய் கும்பிட்டதுனால மட்டும் அவர் குணமாகல. அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அந்த தெய்வம் கொடுத்துருது. ஊரெல்லாம் கடனை வாங்கிச்சு சாமியை கும்பிட்டா மட்டும் விட்டுருவாங்கிறது தப்பான கொள்கை. வாங்கின கடனை கட்டணும். ஆனா கட்டுறதுக்கான வருமானத்தை பண்ணி கொடுக்கறது அந்த காவல் தெய்வம் பண்ணி கொடுக்கும். அதுதான் அதுல இருக்க விசேஷம். உங்களுக்கு நீங்க வாங்கின அந்த செயலின் கர்ம வினையை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதை தாங்குற சக்தியும் அதை கடக்கிற சக்தியும் அந்த கிரகம் கொடுக்கும். அதான் அதுல இருக்க ஸ்பெஷல். ஸோ 2 பகையர்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாவாதிபதி தன் பலனை ஜாதகருக்கு கொடுக்காமல் கஷ்டப்படுத்துது, இல்லை கொடுத்து கஷ்டப்படுத்துது. அதிலிருந்து மீட்பதற்கு காவல் தெய்வ வழிபாடு சாலச் சிறந்தது. ஒரு படையல் போட்டு கும்பிடுறது சாலச் சிறந்ததுன்னு சொல்லி வருவான். யாருக்கும் அந்த நெருக்கடி வராம எல்லாம் உள்ள இறைவன் மனப்பூர்வமா காப்பாற்றட்டும். நம்ம ஜிகஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஜோதிடத்தை எல்லாருக்கும் எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் வச்சுக்க நிறைய வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அதில் அடிப்படை வகுப்பை மிக எளிமையான முறையில கணித எதுவும் இல்லாமல் திறம்பட கொண்டு வந்துருக்கும். அப்படி யாராவது படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் தொடர்பு கொள்ளலாம். வர ஜனவரி 26 ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. ஒரு புதிய பொலிவோடு நடக்க காத்திருக்கிறது. வரலாம். ஏற்கனவே எங்க ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்காக தாம்பூல பிரசன்னம் அப்படின்னு வெத்தலைகளை வச்சு எப்படி பலன் சொல்றதுங்கிற ஒரு முறை, எளிமையான முறை, எந்த விதமான கணிதம் இல்லாமல் உணர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான முறையை விருப்பம் படிக்கலாம். அதுக்கும் கீழே நம்ம தொடர்பு பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ படிக்கணும், ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்களுக்கான ஒரு அற்புதமான உதவியை செஞ்சிருக்கோம். பலன் பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி மதாபிதா குருதெய்வ ஆசைகளுடன் அனைவருக்கும் அனுகிரகத்தை பண்ணட்டும். அனைவரும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல அந்த காவல் தெய்வத்தை கருப்புசாமி அனைவருக்கும் துணை இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.